எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மள நிறைய பேர் பாருங்க, நான் நிறைய நல்லது செய்யறேன், நான் புண்ணியம் தான் செஞ்சிருக்கேன், நான் ஒரு பாவமும் செஞ்சதில்லை, நான் கெட்டதே பண்ணதில்லை, ஆனாலும் எனக்கு கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறான்னு தெரியல, என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்றாங்க. அது உண்மையும் கூட. நிறைய பேர்த்தோடைய இது பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனா இருப்பாங்க, எல்லாம் நல்ல ஒரு யாருக்கும் ஒரு கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஆனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை சரியாவே இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சிலர் வெறுத்து போயிடுவாங்க. இனிமே இந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு ஏன்டா பேசாம விட்டுறலாம் போ அப்படின்னு. நமக்கு புண்ணியமே இல்லையாட்டுக்கு நம்ம எது செஞ்சு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. சரிங்களா? ஆக்சுவலா இப்ப பாருங்க, ஒரு வேடன் ஒரு காட்டுல வேட்டையாட போறாப்புல. அவர் எப்பயுமே உயிரினங்களை கொன்னுதான் சாப்பிட்டாவணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதைத்தான் செய்வாப்புல அந்த ஆள். சரிங்களா? ஒரு வேட்டையாடி கொன்னு அதை வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுதான் அவங்களுடைய வேலை. இப்ப அந்த வேடன் என்ன பண்றான், காட்டுக்கு போறான். ஒரு மான் கரெக்டா, அதாவது குறிப்பாத்து அடிப்பாங்க. எப்படின்னா மேக்சிமம் அந்த மானுடைய கழுத்துல தான் விடுவாங்க. எந்த விலங்கா இருந்தாலும் அந்த கழுத்துல போய் கரெக்டா அடிச்சு உடனே அது இறந்து போற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை முடியலன்னு சொன்னா 4 கால்ல ஏதாவது ஒரு கால் நல்ல வலுவா அடிச்சிருவாங்க. ஏன்னா அது நடக்க முடியாமையாவது கிடக்கணும், அப்படின்னா போய் இவங்க எடுக்க முடியும் அப்படின்னு. அவர் அதே மாதிரி குறி பார்க்கிறாரு, கரெக்டா கழுத்துல குறி வச்சுட்டாரு. வச்ச உடனே அம்பை விட்டாரு, எரிஞ்சிட்டாரு. அது நேரம் போய் அந்த மானை குத்திருச்சு, நல்லா கழுத்துல காயமாக்கிருச்சு. அந்த மான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இவர் பக்கத்துல போனோன்னே அந்த மான் பேசுது, வேடனே இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டியே, என்னுடைய குழந்தைங்கள்லாம் இங்க இருக்குது, இந்த மரத்துக்கடியில, அரச மரத்துக்கடியில இருக்குது, நீ என்னை இப்படி கொன்னுட்ட, என் குழந்தைங்களுக்கு என்ன, நீ இப்ப என்ன உணவாக்கிடுவ உன்னோட குடும்பத்துக்கு, என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னோடனே அங்க என்ன பண்றதுனே புரியல. அப்ப அந்த என்னை மன்னிச்சிருப்பா, ஏன்னா உணவுக்காக தான் நான் உன்னை வேட்டையாடினேன், எனக்கு வேற எந்த ஒரு நோக்கம், உன்னை கொல்லணுங்கிற நோக்கம் இல்லை, எனக்கு நான் வேற வழி இல்லை அப்படின்னோடனே அந்த மான் சொல்லுது, பரவாயில்லப்பா, நீ என்ன பண்ணு, என்ன நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைகள்கிட்ட, அந்த அரச மரத்துக்கடியில தான் இருப்பாங்க, அந்த குழந்தைகிட்ட சொல்லு, உங்க அம்மா இந்த மாதிரி வெளியில போயிட்டாங்க, சரியா, ரொம்ப தூரம் வெளியில இன்னொரு காட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க இனிமே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தான் உன்னை காப்பாத்திக்கணும்னு சொன்னாங்க, உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும்னு சொன்னாங்க, இன்னொன்னு இதை சொல்லிடு, அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய மான் குட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டிகளை நீ என்னைக்கு கொன்றக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிச்சு. அதே மாதிரி இறந்தும் போயிடுச்சு. இவனு நேரம் போறான், வீட்டுல போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரான். அவன் சொன்ன மாதிரியே அந்த அரச மரத்தடியில போறான். அங்க 4 குட்டிங்க இருக்கு. அந்த 4 குட்டிங்கிட்டையும் என்ன சொல்றான்னா, உங்க அம்மா என்ன பார்த்தாங்கப்பா, நான் தான் அவங்கள கடைசியா பார்த்தேன், வெளியில இன்னொரு காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என் குட்டிங்கிட்ட சொல்லிருங்க, நான் முக்கியமான வேலையா வெளியில இன்னொரு காட்டுக்கு போறேன், ஆனா திரும்பி வருவானான்னு தெரியல, அவங்க வாழ்க்கையை அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டாங்கப்பா. இது என்னடா இது, எப்படி உங்ககிட்ட சொன்னாங்க, நான் இன்னொன்னு என்னன்னா, நாங்க எங்க இருக்கோங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, இல்லப்பா உங்க அம்மா தான் சொன்னாங்க, அது எப்படி கரெக்டா இருந்தாலும் அந்த அவரே சொல்லிட்டார், இந்த மாதிரி அரச மரத்தடியில தான் இருக்கும் என் குட்டிங்க, போய் சொல்லிருங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க, உங்க அம்மா சொன்னாங்க, நாங்க சொல்லிட்டேன், இப்ப உங்களை எக்காரணத்தை கொண்டும் கொன்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, அப்ப எப்படி கொல்லாம இருப்ப, ஏன்னா நாங்க ஏகப்பட்ட மான் இருக்கு, ஏதாவது ஒரு மான் நினைச்சு எனக்கு கொன்ற மாட்டேன். அப்புறம் உடனே ஒரு கயிறு எடுக்கிறார், சரிங்களா, ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கயிறு எடுத்து கட்டி விடுறாரு, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு காலில் எல்லா 4 மானுக்கும் கட்டி விட்டார். இந்த கயிறு கட்டி இருக்கிறத பார்த்தா நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார், சரிங்களா. இதே மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அந்த நாள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்கல, மாமிசமே இல்லை, எந்த ஒரு விலங்கும் கிடைக்கல, கண்ணில் படவே இல்லை. ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மான் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கு, பார்த்துட்டாரு, குறி வச்சுட்டாரு, எய்யலாங்கும் போது அன்பு எய்கிறது தான், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் என்ன பண்ண, காலை கவனிக்கிறாரு, அதுல கயிறு கட்டியிருக்கு. ஐயோ நான் என்னடா பண்றது, அவருக்கு 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு அதை கொண்டு சாப்பிடணும், இல்லைன்னா அதை விட்டுட்டா இங்க வீட்டுல குழந்தைங்க பட்னியா கிடக்கும், கொலை பட்னி, என்னடா பண்றது இறைவான்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்துல இருக்கார். அப்புறம் ஒரு வழியா மான்கிட்டே போயிடுறாரு, போயிட்டு இந்த மாதிரி மானே உங்களை நான் கொல்லாம விட்டுறேன், சரிங்களா, ஆனா என்னுடைய குழந்தைங்க இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்காங்க,
இப்போ நான் விட்டுறேன், ஓகே. ஆனா என்னுடைய குழந்தைங்க பயங்கர பசியில இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கண்ணீர் விட்டு அழுகுறான். கொல்லவும் முடியல, கண்ணுக்கு முன்னாடி உணவு இருக்கு, அதை கொண்டு சாப்பிட முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் வீட்டில் எல்லாம் பயங்கர பசியோட இருக்காங்க, இறந்துருவாங்க, அந்த கண்டிஷன்ல இருக்காங்க. அப்ப இவரு என்ன பண்றாரு, அந்த மான் கிட்ட சொல்றார் தன்னுடைய கதையை. இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன்னு தெரியல, உங்க அம்மாட்ட நான் சத்தியம் கொடுத்துட்டேன், அதனால உன்னை கொல்லவும் எனக்கு மனசு வரல அப்படி. உடனே அந்த மான் என்ன சொல்லுது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வேடனே, நீங்க நேரா இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி போனீங்கன்னா, அந்த பாதையிலேயே போனீங்கன்னா ஒரு நதி வரும், அந்த நதி ஓரமா ஒரு முனிவர் இருப்பார், நீங்க அவரை போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அவன் இப்போ புலம்பிட்டே போறான், இந்த மானெல்லாம் நான் விட்டேன், இன்னும் நான் எவ்வளவோ புண்ணியம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு இப்போ வந்து பிள்ளைங்க செத்துரும் போல இருக்கே, எல்லாம் பட்னிலேயே செத்துருவாங்க போல இருக்கேன்னு புலம்பிட்டே போறான். புண்ணியமே இல்லாம போச்சே, இந்த மானை வந்து நான் கொன்னு இருந்திருக்கலாம், அதாவது சத்தியம் பண்ணியாச்சு, அதனால விட்டுட்டோம்னு சொல்லி புலம்பிட்டே போறான். போயிட்டு முனிவர்கிட்ட போனோடனே, ஐயா வணக்கம், இந்த மாதிரி நான் ஒரு வேடன், இந்த புண்ணியம்னு சொல்றாங்களே அது உண்மையிலே இருக்கா இல்லையா, ஒரு நல்லது செஞ்சா உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியல, உண்மையிலேயே அப்படி இருக்க மாதிரி தெரியலன்னு அவன் புலம்புறான். அப்ப அவர் சொல்றாரு, புண்ணியம்னா என்னன்னு உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிலநடுக்கம் வந்தது, பெரிய நிலநடுக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் அங்க அவர் பண்ணியிருப்பாரு, ஒரு சின்ன வேலை. அதாவது என்னன்னா, இந்த தெரியுமான்னு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், ஆமான்னு சொன்னோன்னே ஒரு சின்னதா ஒரு பொட்டலம் துணியில வந்து மடிச்சு அவர் கையில கொடுக்குறாரு, வேடன் கையில. இதுல நெல் மணி இருக்கு, இதுல இருந்து ஒரு நெல்மணி கூட குறையாம கையிலேயே வச்சிரு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, கையில இப்படி வச்சிருக்காரு நெல் மணிகள், அந்த ஒரு துணியில பொட்டலம் மாதிரி கட்டியிருக்காரு. இவரு என்னடா ஒரு சரி வரட்டும் பார்த்துட்டே இருக்காரு, டைம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் காணா. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு குருவி வருது, குருவி ஒரு தாய், அந்த தாய் குருவி வருது, வந்து வேடனே இந்த மாதிரி உன்னுடைய கையில நெல் மணிகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னோட குஞ்சுங்கெல்லாம் ரொம்ப பசியில இருக்கு, 4 நெல்மணியை கொடுத்தோன்னா நாங்க பொழைச்சுக்குவோம், கொஞ்சம் பசியாருன்னா நாங்க பொழைச்சுக்குவோம், எப்படியாவது கொடுன்னு கெஞ்சுது. இவனோட தான் கண்டிப்பா ஒரு பேச்சு கூட இல்லாம கொடுத்துருவான். ஆனா அது முனிவரோடது, அவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அது அழுவுது, குருவி அழுவுது பசியில, என்னடா பண்றது, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு 4 நெல்மணியை கொடுத்துறான். அது இப்போ சந்தோஷமா போயிடுச்சு. போன அடுத்த நிமிஷம் தான் இவர் வராரு. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படி டக்குன்னு அந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துருது. சரிங்களா, வந்த உடனே எல்லாம் சரிஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா அவங்க அந்த ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்காங்க, அது அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போகுது. இவரும் அந்த முனிவரும் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோடைய கிளை, அதாவது அந்த வேர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு சில வேர் பாத்தீங்கன்னா அந்த காலை சுத்திட்டு இருக்கு, உடம்பு இருக்க பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னடா அது நம்மளை காப்பாத்துற மாதிரியே இருக்குன்னு 2 பேரும் பாக்குறாங்க, என்னடா ஒரு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு. அப்பதான் அந்த முனிவர் சொல்றாரு, இது இப்ப உனக்கு இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னோடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல, தெரியலங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ செஞ்சையில புண்ணியம், அதாவது குருவிக்கு உணவு அளிச்சையில அதுதான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கு. ஏன்னா இந்த மரம் அந்த குருவியோடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அவங்களோட எச்சத்துல மரம் தான் இது. நீ அந்த குருவியை காப்பாத்தின, அவங்க முன்னோர்கள் நட்டு வச்ச மரம் உன்னை காப்பாத்துனுச்சு, இதுதான் புண்ணியம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு, அந்த மானை நீ விட்ட பாரு, கொல்லக்கூடாதுன்னு அந்த அறத்தின் பக்கம் நின்ன பாரு, எப்படியா நம்ம பசியில இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க இவ்வளவு இதுல இருக்கு இருந்தாலும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு இருந்த பத்தியா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புண்ணியம் என்னன்னு கேட்டனா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் பல ராஜாக்களுடைய ஆலோசகரா நான் இருக்கேன். சரிங்களா, நான் உங்களை ஒரு அரசருடைய ஒரு அரசு பதவி, சரிங்களா, ஒரு அரசர்கிட்ட போயிட்டு ஒரு அரசு பதவி உங்ககிட்ட நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட நல்ல சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு நாட்டுல உங்களுக்குன்னு ஒரு வீடு பங்களா எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்க இனிமே நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி, அப்புறம் நீங்க கிளம்புப்பா, நான் இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு போங்க, நான் சொல்லிடுவேன், நீங்க போங்கன்னு சொல்லி ராஜா போய் பாருங்க. சரிங்களா, அப்ப என்னன்னு பாருங்க, நிறைய பேர் என்னன்னா, ஐயோ போச்சே என் வாழ்க்கை போச்சே, இனிமே சாமி தேவையில்லை அது தேவையில்லை, நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நான் இனிமே எவனுக்குமே நல்லதே செய்ய மாட்டேன், சாமியை விடுங்க அது கூட அடுத்துதான், யாருக்கும் நல்லது செய்யக்கூடாதுரா இனிமே அப்படின்னு சொல்றவனும் நிறைய பேர் இருக்கான்.
சரிங்களா? ஆனா இந்த மாதிரியான ஒரு கடைசியில அந்த உயிர் போகுதுங்கிற அந்த கடைசி நிமிஷத்துல வந்து நிற்கும். நீங்க பண்ண அந்த புண்ணியங்களும் தர்மங்களும் உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஐயோ நமக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் கஷ்டங்கள்ங்கிறது ஒண்ணு வந்தே தீரும். ஒரு சிலருக்கு வந்து உயிர் போற அளவுக்கு கஷ்டங்கள் வரும். இருந்தாலும் நீங்க செஞ்ச அந்த தர்மங்களும் புண்ணியம் காப்பாத்தும். கண்டிப்பா காப்பாத்தும். சரிங்களா? சின்னதா ஒரு 4 நெல்மணியை கொடுத்ததுக்கே அவங்க உயிரை காப்பாத்திருக்கு. சரிங்களா? அப்ப அது மாதிரி உங்களுடைய உயிரும் அதுக்குதான் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்றது. பசியில இருக்க மனுஷனுக்கு செய்யுங்க, பறவைகளுக்கு ஏதாவது ஒண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா. அதனால நீங்க அது மாதிரி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். சரிங்களா? நம்ம இப்ப இருக்கிறது இது லகுவாராகி அம்மன் ஆலயம் இது. இங்கே ராகு கேது இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அம்மாவுடைய பஞ்சமி ஹோமம் மட்டும் இல்லாம ராகு கேதுவுடைய பரிகார ஹோமமும் இங்க நடக்கும். மிகப்பெரிய அளவுல அந்த தடைகள் எல்லாமே விலகும். நீங்க ஒரு நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு எல்லா தடைகளும் அகன்றாதான் முடியும். அது இங்க நடக்கும். இங்க வரவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இங்க வந்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய தடைகள் போய் நல்லபடியா உங்க குடும்பத்தோட இருப்பீங்க. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.